ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது புதிய காரியத்தை செய்வார் என்று சொன்னால், அநேகர் எதிர்பார்க்கிறோம், என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வேணும், ஒரு புதிய துவக்கம் வேணும், புதிய காரியங்களை கர்த்தரா என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு கட்டளையாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் கட்டளையாக சொல்லுகிறார், ஒன்று நினைக்க வேண்டாம், ஒன்று சிந்திக்க வேண்டாம். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். அப்பொழுதுதான் நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் என்று ஏதோ நடைபெற்ற நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முந்தின காரியங்கள், பழைய காரியங்களை நம்ம நினைத்து 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 சில பேர் நினைத்து கொண்டே இருப்பாங்க. இந்த நினைக்கிறதுக்கும் சிந்திக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். எதை நினைக்கணும்னா, முந்தினவர்களை நினைக்கணும். இதுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், இதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அதையே நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ரெண்டாவது, பூர்வமானவர்களை சிந்திக்கணும். பூர்வமானா ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்ற நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளாக இருக்கலாம், மரணங்களாக இருக்கலாம், யாராவது மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேசின வார்த்தைகளை பல ஆண்டுகளாக இருக்கலாம். பூர்வமானவைகள் பல ஆண்டுகள், 5-10 ஆண்டுகளாக இருக்கலாம். அதையே சிந்தித்து கொண்டிருப்போம். அவர்கள் எப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டாங்களே, என்னை இப்படியாக கஷ்டப்படுத்திட்டாங்களே, அதையே நினைத்து கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தையும் ஒரு புதிய துவக்கத்தையும் செய்ய முடியவில்லை. நீங்கள் எப்பொழுது முந்தினவரை நினைக்காமல் இருக்கிறீர்களோ, எப்பொழுது பூர்வமானவர்களை சிந்திக்காமல் இருக்கிறீர்களோ, அப்பொழுது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். ஒன்று நினைக்க வேண்டாம். நினைக்கிறதுனா அப்பப்போ நினைச்சிட்டு போயிடுவோம். சிந்திக்கிறதுன்றதுனா அதையே சிந்தித்துட்டு உட்கார்ந்துட்டு அதையே இழப்புகளை நினைச்சிட்டு அதையே பேசி கொண்டு இருப்பாங்க சில பேர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முந்தினவர் நினைக்க வேண்டாம், பூர்வமாக நீங்கள் சிந்திக்காமல் இருந்து பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நினைக்க வேண்டும்? ஆண்டவரை நம்முடைய பாவங்களை நினைக்கிறதில்லை. நம்ம தான் மனிதர்கள் பேசுகிற வார்த்தை நினைத்து கொண்டு இருக்கிறோம். எரேமியா 31:34 சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துட்டார், பாவங்களை எல்லாம் நினையாதிருப்புன்னு கர்த்தர் சொல்ல. அவரே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு மனிதர் பேசின வார்த்தைகளை நாம் நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. எதை மறக்கணும்? எதை நினைக்கணும்? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை தான் மறக்காமல் இருக்கணும். மனிதர்கள் பேசின வார்த்தைகள், இழப்புகள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் இன்று ஒரு புதிய காரியத்தை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே தோன்றது மாத்திரமல்ல, நீங்கள் அதை அறியீர்கள் என்று கர்த்தர் சொன்னேன். ஏன்னு சொன்னால், நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் ஓடச் செய்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் பேசின வார்த்தைகள், இழப்புகள் எதுவாக இருந்தாலும் நினைக்காம சிந்திக்காவதை விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுமான காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் முந்தினவளை நினைத்து 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 ஆண்டவரே, பின்னானவளை நாங்கள் மறந்துட்டு முன்னானவளை நாடி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர்கள். யாரோ பேசின வார்த்தைகள், யாரோ சொல்லிய இழப்புகள் நினைத்து ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை எல்லாவற்றையும் மறந்து விட்டு, ஆண்டவர் எல்லாரும் எதிர்பார்க்குற புதிய காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு புதிய துவக்க வேணும், எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எல்லா பழைய காரியங்கள் ஆண்டவரை, பழைய நினைவுகள், முந்தின நினைவுகள் ஆண்டவரை, பூர்வமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் இருதயங்கள், சிந்தைகள் வாழ்க்கை விட்டு விலகி போவதாக இன்றொழுதே ஒரு புதிய காரியத்தை செய்து கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மகிமையான காரியங்களை செய்து நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.